Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Wednesday, 12th of August 2026, and the topic for today is You are blessed in Christ. The opening scripture is taken from 1 Peter 3, verse 9. Not returning evil for evil or reviling for reviling, but on the contrary, blessing, knowing that you were called to this, that you may inherit a blessing. As a child of God, you are called to live a life full of blessings. The Bible says you are called to inherit a blessing. This means God wants good things to work in your life. When you receive Jesus, you become a new creation and you belong to God's family. No curse, fear, or power of darkness can control your life. God has already blessed you in Christ. So instead of being afraid, remember who you are. You are God's child. You are God's child, and His blessing is upon you. Walk with joy and confidence every day because you belong to the Lord. Hallelujah. Let's look into another scripture from Ephesians 1, verse 3. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who hath blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. Glory to God. Please say this after me. I am blessed in Christ. God's blessings work in my life, and I live in joy, victory, and peace every day. Hallelujah. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் இன்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆரம்ப வசனமாக 1 பேதுரு 3 வசனம் 9 பார்ப்போம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அதற்கு பதிலாக ஆசீர்வதியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதாகமம் கூறுகிறது. இதன் அர்த்தம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடைபெற விரும்புகிறார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது புதிய சிருஷ்டிகளாகிறோம். மேலும் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாகிறோம். எந்த சாபமோ பயமோ இருளின் வல்லமையோ நம்முடைய வாழ்க்கையை இனி ஆள முடியாது. தேவன் ஏற்கனவே நம்மை கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே பயப்படுவதற்கு பதிலாக நாம் யார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய ஆசீர்வாதம் நம்மேல் இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்துடனும் தைரியத்துடனும் நடப்போம். ஹல்லேலூயா. நாம் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். எபேசியர் 1 வசனம் 3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கின்றன. நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்திலும் வெற்றியிலும் சமாதானத்திலும் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இன்று நீங்கள் தந்த இந்த வசனத்துக்காக நன்றி ராஜா. கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜாவே. உங்கள் வசனத்தின்படி என் அன்பு அப்பாவே, கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் புது சிருஷ்டிகள். அவருடைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, இனி எல்லாம் புதிதாயின என்ற அந்த வசனத்துக்கு ஏற்ப நீங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி அப்பா. எந்த அந்தகாரத்துக்கும் இனிமேல
இவர்களின் வாழ்க்கையில் இடமில்லை. இயேசு கிறிஸ்துவை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது சகலதும் புதிதாகவும் சகலதும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் அவர்கள் வாழ்க்கை இருப்பதற்காக நன்றி. எந்தெந்த காரியங்களுக்காக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இயேசு ராஜாவை இன்றைய நாளிலும் என் அன்பு அப்பாவை உங்கள் கிருபையால் முடிசூட்டுங்க கர்த்தாவே. எல்லாவற்றையும் என் அன்பு ராஜாவை உங்கள் கிருபையால் அவர்களுக்கு வெற்றியாய் நீங்கள் முடித்துக் கொடுப்பதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all. See you tomorrow.